சொற்குவை.com. இதை தமிழ்லயும் நீங்க பதிவு செய்யலாம், ஆங்கிலத்திலையும் பதிவு செய்யலாம். அதுக்குள்ள போயிட்டு நேரடியா அதுல அகராதி அந்த தரவுகளுக்கு போனீங்கன்னா என்ன சொல் உங்களுக்கு ஐயமா இருக்கோ, சந்தேகம் பிறமொழி, ஐயம் தமிழ், அந்த சொல்ல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அந்த சொல்லுக்கு நேரடியான சரியான தமிழ்ச்சொல் எது அப்படின்னு அதுவே காமிக்கும். அது இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கின்ற அந்த இலக்கிய குறிப்பும் காமிக்கும். கிட்டத்தட்ட அந்த இணைய அகராதியில் 16 லட்சங்களுக்கும் மேற்பட்ட, அதாவது 14 லட்சங்களுக்கும் மேற்பட்ட தூய தமிழ் சொற்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நம்ம 16 சொற்கள் கூட பேசுறதில்லை, கவனிக்கணும். ஆக அந்த 16 லட்சங்கள்ல நாள்தோறும் 10 சொற்களை நம்ம கண்டறிந்தாலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு 3650 சொற்களை நாம் கற்றுக்கொள்வோம் ஒரு ஆண்டிற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் 100 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது எப்படியோ 30 லட்சங்களுக்கு போயிடும். அப்ப படிச்சிடலாம். அப்ப வாழ்நாள் முழுவதும் தமிழை படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இந்த பிறவி கிடைச்சிருக்கு. தமிழ் கடவுள் முருகனின் சொற்றொடரில் வந்து நின்றவரே, நக்கீரருக்கு தமிழ் கற்று தந்தவரே, நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றம் என்று நக்கீரனின் நாவால் சொன்னவரே, தமிழ் தாயே உமை வணங்குகிறோம். மானேனிய ஸ்ரீ வேதாந்தம்ஜி ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த வேதாந்த பவனத்தில் மாதந்தோறும் காரியக்கிழமை, முதல் காரியக்கிழமை என்று தமிழ் முற்றம் என்ற அமைப்பின் கீழ் சிறந்த தமிழ் ஆர்வலர்களை, தமிழ் புலவர்களை, தமிழ் அறிஞர்களை இங்க அழைத்து வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கு தமிழின் சிறப்பையும் பெருமையையும் புகழையும் இங்கே அதை பரப்பி தமிழை வளர்த்து ஊவே சாமிநாத ஐயர், கீராப்பே விஸ்வநாதம் பிள்ளை போன்ற தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர்களுடைய அந்த வரிசையிலே நம்முடைய ஐயா வேதாந்தம்ஜி ஐயா அவர்களும் இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் காரியக்கிழமை அன்று நமக்கு நம்மிடையே தமிழ் பற்றிய சிந்தனையை, தமிழை, தூய தமிழை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்கு ஊட்ட வந்து உள்ள சிறப்பு விருந்தினர் திரு தமிழ் மணிகண்டன் அவர்களை உங்கள் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினரை ஊற்றுவிளக்கேற்றி தமிழ் மொழி பரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்து வழங்குவதற்கு தமிழ் முற்றம் வாழ்த்து. கரத்தனை யானை முகத்தனை இந்திலிளம்பிரை போலும் எழுத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி
போற்றுகின்றேனே. சிறப்பு விருந்தினை வரவேற்று பேசுவதற்காக கூக்கத்தோர் பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் ராஜினாமா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குருநாதர் வேதாந்தன்ஜி அவர்களின் பாதங்களை வணங்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எங்கள் குருநாதர் தமிழ்நுட்பம் நிறுவனர் ஐயா ஜி அவர்களின் பாதம் வணங்கி வரவேற்கிறோம். விஸ்வ இந்து பரிஷத் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் ஜி அவர்களையும், விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை செயலாளர் ராமசுப்பு அவர்களையும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சி அமிழ் மணிகண்டன் ஆகிய இவரையும் வரவேற்கிறோம். இவர் திரு சிவராமகிருஷ்ணன் திருமதி கலாவதி தம்பதிகளுக்கு மகனாக 1993ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 23 கோவையில் பிறந்தார். நான் கூட நினைச்சேன் தமிழ் ஆசிரியர் தமிழ் புலவர்னு சொன்னாங்க, அது இது சொன்னாங்க, வயசானவரா இருக்காருன்னு. அவங்க மட்டும் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது 93ல பிறந்திருக்காருன்னு. இவர் கோவையில் பிறந்தவர். அசோகபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை தொடங்கிய இவர் தொழில்நுட்ப இயந்திரவியல், இளநிலை தமிழ், இளம் கல்வியியல் தமிழ் மற்றும் முதுநிலை தமிழ் வரை படித்துள்ளார். படிக்கும் பருவத்திலேயே மேடை பேச்சிலும் கலை இலக்கிய பேச்சிலும் கலந்து கொண்டு மாநில அளவிலான போட்டிகளிலும் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார். இவர் தனது 16வது அகவையிலேயே IAS, IPS, VAO போன்ற தமிழ்நாடு அரசு தேர்வுகளுக்கான தமிழ் பாடங்களை கோவை CBIAS அகாடமியில் தமிழ் பயிற்றுனராக 5 ஆண்டுகளுக்கு மேல் பயிற்று வந்துள்ளார். 30 அகவை நிறைந்துள்ள இவர் 10 ஆண்டுகளுக்கு மேல் கல்வியியல் அனுபவம் பெற்றுள்ளார். இவரது மாணவி 2014ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேல் இரத்த தான ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டு பல்வேறு நோயாளிகளின் பிழைப்பதற்கு காரணமாகி உள்ளார். இதுவரை 18 முறைக்கு மேல் புதிய தலைமுறை, கலைஞர், லோட்டஸ் மற்றும் செந்தூர் உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இலக்கிய சாரல் என்னும் நிகழ்ச்சியில் சிறப்பு பேட்டி எடுத்து சிறப்பித்துள்ளார். இவர் இந்த மாதிரி நிறைய பரிசு, எதுக்குதான் பரிசு வாங்கியிருக்காருன்னா நிறைய இருக்கு. அது ஒரு பட்டியலே போடலாம். நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அந்த விருதுலாம் ரொம்ப வாங்கியிருக்காரு. ரொம்ப தமிழுக்காக ரொம்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு என்னாலே சொல்ல முடியல. இவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்க்கும்போது இந்த வயசுல சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விருதுகள் வாங்கியிருக்காரு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வந்து எங்களெல்லாம் சிறப்பு ரொம்ப நன்றி ஐயா. எல்லாரும் அவருக்காக வரவேற்பு உரையோடு சிறப்பு விருந்தினை அறிமுகப்படுத்தி பேசிய காஞ்சினாமையார் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினை வழக்கமாக அறிமுகப்படுத்தும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்படும். அதை அடிக்கடி காஞ்சினாமா அவர்கள் எடுத்துக்கொண்டார். இருப்பினும் கூட அவர் சில தகவலை விடுபட்டு விட்ட காரணத்தாலே அந்த அறிமுக உரையினுடைய தொடர்ச்சியை நான் இங்கே வாசித்துள்ளேன். குறிப்பாக நமது தமிழ் திரு தமிழ் மணிகண்டன் தன்னுடைய பெயர், அவர் தமிழ் மணிகண்டன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். 1993 ஜனவரி 11ஆம் நாள் அவர் சிவராமகிருஷ்ணன் கலாவதி தம்பதி அவர்களுக்கு கோவையிலே பிறந்தார் என்பதை காயினாமையார் அவர்கள் சொன்னார். இந்த காயில், மூயில், ஈயில் அப்படின்னு ஒரு சில அது கல்வி தகுதியை சொன்னாங்க. அது என்னன்னா அவர் தமிழை கூட அந்த தமிழ்ல கல்வி தகுதியை தமிழ்ல படுத்திக்கணும். என்னுடைய பெயருக்கு பின்னால் IAS, IPS, MA, MA, BEd, இப்போ நாங்களாம் MA, MPhil, PhD அப்படின்னு குறுக்கிய ஏறாங்களாம். அது அவர் தமிழ் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக அதையும் தமிழ் படுத்தியே போட்டு அதை
முதுநிலை, தமிழ் முதுநிலையை மூஇ என்று மூநி என்று போட்டுக்கொண்டார். கல்வியல் இளங்கலை பட்டத்தை வழங்கியதை அதை கல்வி என்று போட்டுக்கொண்டார். கல்வியல் இளங்கலை பட்டம் என்று அவர் போட்டுக்கொண்டார். ஆக தமிழ், அவர் சொல்வாரே, நான் சாகையிலும் தமிழ் கொடுத்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அளவிற்கு அதை போல தன்னுடைய பெயரிலே இருக்கின்ற கல்வி தகுதி, பெயர் அனைத்திலும் தமிழ் வாசம் வீச வேண்டும் என்பதற்காக தமிழ் மணிகண்டன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட இவர் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் ஆர்வலர், நற்றமிழ் தமிழ் ஆர்வலர் என்ற விருதை பெற்றுள்ளார். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே தரப்படுகின்ற கலாம் கனவு 2020 என்ற விருதை பெற்றிருக்கிறார். ஈரோடு தமிழன்பன் தமிழ் பாசறை வழங்கிய தமிழ் தொடர் விருது ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். இது சிறப்புக்குரிய பெருமகனார் இன்றைக்கு நம் தமிழ் முற்றத்திலே தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்திருக்கிறார்கள். இது சுதந்திர தின மாதம் என்ற காரணத்தினாலே ஆகஸ்ட் 15 நாம் விரைவில் கொண்டாட இருக்கிறோம். அதை ஒட்டி தமிழும் தாயின் மணிக்கொடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் அனைத்தையும் பார்க்கும், தமிழ் வந்தோரை வாழ வைக்கும், தமிழ் உலகளாவிய புதுமை கொண்ட தாய்மொழி. அதனால்தான் அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நமக்கு சொல்லுகிறது. அத்தகைய தமிழ் இப்போது திரு மணிகண்டன் அவர்களுடைய வாயிலாக தாயின் மணிக்கொடியை இந்த மாதம் தமிழ் முற்றத்திலே பார்க்கவிருக்கிறது. அத்தகைய சிறப்புக்குரிய தமிழ் மணிகண்டன் அவர்கள் தாயின் மணிக்கொடி என்ற தலைப்பிலே பேசுவது அவரை சிறப்பிக்குமாறு நமக்கு தமிழ் முற்றம் நிறுவனர் மாநிலசி ஐயா ஜனார்தன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினை சிறப்பித்து அவர் சிறப்புரை ஆற்றுவதற்கு ஆசி கூறுமாறு கேட்டுக்கொள்வோம். நம்முடைய தமிழ்முற்றம் நிறுவனர் அவர்கள் அடிக்கடி பேசும்போது ஒன்றை எங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள். What we live doesn't matter. What we live that is important. அதை அடிக்கடி சொல்லி காட்டுவார். நாம் வாழும் போது என்ன வாழ்வது முக்கியமல்ல, நாம் என்ன விட்டு செல்கிறோம் என்பதை அடிக்கடி எங்களிடம் சுட்டி காட்டுவார்கள். அதே போல நமது தமிழ் மணிகண்டன் அவர்கள் தூய தமிழ் பாசறை என்ற ஒரு அமைப்பை நிறுவி பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தூய தமிழில் பேசுவது, தூய தமிழிலேயே எழுதுவது, தூய தமிழிலேயே நாம் உரையாட வேண்டும், தூய தமிழிலேயே நாம் வாழ வேண்டும், அது போன்ற பயிற்சிகளை அவர் ஒரு புலனக்குழு தொடங்கி அந்த புலனக்குழுவிலே மாவட்ட அளவிலே ஒரு குழுவை ஏற்படுத்தி அதிலே தமிழ் பயிற்சியும் அளித்து வருகிறார்கள். அந்த புலனக்குழுவிலே நானும் ஒரு உறுப்பினராக கடந்த 6 மாதத்துக்கு முன்பே நான் இணைந்திருக்கிறேன். ஆனால் யார் என்றே தெரியாமல் இணைந்து விட்டேன். இப்போது கொள்கைய வாயிலாக அவர் நமது தமிழ் முற்றத்தை அலங்கரித்து இங்கே தமிழ் முறையாட்ட வந்திருக்கிறார்கள். இதோ தமிழ் மணிகண்டன் குரலிலே தாயின் மணிக்கொடியை தமிழ் பார்க்கிறது. விருந்தினர் அவர்களை தாயின் மணிக்கொடி தமிழ் எப்படி போற்றுகிறது என்பதை விளக்குவார்கள் என்று சொல்லி சிறப்பு விருந்தினை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மணிக்கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணிக்கொடி பாரே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. என் தாய் தமிழென்னையும் எனையின்ற தாய் தந்தையரையும் எனக்கு என் வாழ்வில் அறிவு செறிவூட்டிய அனைத்து ஆசான் பெருமக்களையும்
இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த நிகழ்விலே மனம் மொழிமையால் முதற்கண் வணங்குகிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஏனுங்க இவரு எப்படி இருக்கிறீங்க? அடடே கை தட்டினா நல்லா இருக்குங்க, நீங்க எல்லாம் சிரிச்சா நல்லா இருக்குதுங்க, அடடே 32 நல்லா தெரியுதுங்க. நான் தொடங்குறப்பங்க இருக்கிற 12 பேர் தாங்க, இப்ப மேடைக்கு வந்தப்ப பார்த்தா 47 பேர் நின்றுட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. அப்ப காலையில 4 மணிக்கு புறப்பட்டு நான் இப்ப 4 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேங்க. 12 மணி நேரம் கலப்புல வந்த நானு இன்னைக்கு ரொம்ப கலப்பே இல்லாம கலகலன்னு மகிழ்ச்சியா இருக்கேனுங்க. காரணம் தெரியுதுங்களா? கொங்கு நாட்டின் தலைநகர் கோயம்புத்தூர், கொங்கு நாட்டின் தலைநகர் கோயம்புத்தூர், தமிழகத்தின் தலைநகர் சென்னை, தமிழகத்தின் தலைநகர் சென்னை, தமிழ்நாட்டின் தமிழ் அமைப்புகளுக்கெல்லாம் தலையாக ஆளுமை மிக்க சிறந்த அமைப்பு நம் தமிழ் முற்றம் அமைப்பு. இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகளிலே தமிழையும் தமிழ்பால் கொண்டிருக்கின்ற தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நல்ல தமிழை, நாளும் தமிழை இந்த தமிழர்களுக்கு வார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாதாந்திர நிகழ்விலே அடியேனை அழைத்து பேச வைத்தமைக்கு முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தையும் குறித்தாக்கி மகிழ்கின்றேன். கை தட்டுனா ரொம்ப நல்லது. கை தட்டுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது மட்டும் அல்லாம சக்கரை வியாதியே வராது. பேசாம கை தட்டுனா பிறப்பெடுத்தவனுக்கு இறப்பு என்பது உறுதிதான், ஆனால் அந்த இறப்பு கூட 3 to 5 ஆண்டுகள் தள்ளி போகுமா? நான் சொல்லலைங்க, அறிவியல் ஆய்வாளர்களுடைய உண்மையான கூற்றை இந்த அவையில் முதலில் பதிவு செய்கிறேன். ஆக 500 கல் கடந்து வந்திருக்கிற உங்களுக்காக உங்களுடனேயே வந்திருக்கிற. அப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் கை தட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும். செந்தமிழ் வளர்த்த சங்க திருநாடு, மூத்த மொழி, முதன்மை மொழி, முன்னுதாரண மொழி, முத்தமிழ் மொழி பேசும் மாண்புமிக்க நம் தாய்நாடு, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பெருநாடு, வீரமும் ஈரமும் இணைந்த செந்தமிழ் நாடு, கோயில்களும் கலைகளும் நிறைந்த நம் தாய் தமிழ்நாடு, பண்பாடும் விருந்தோம்பலும் வாழும் தமிழ்நாடு, தலைநகருக்கு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துவதற்கே தொடங்கப்பட்ட ஒரே அமைப்பு தமிழ் முற்றம் கொண்ட நாடு. இந்த தலைநகரின் பெருமை மிக்க ஒரு தமிழ் முற்றத்தை கொண்ட இந்த அமைப்பினை தொடங்க இவரை நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனம் மிகுந்த வியப்பிற்கு ஆட்படுகிறது. எவ்வளவு இளமை தொடங்குறப்ப, இப்பவும் ரொம்ப இளமைதான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே 160 அகவை வரை வாழ்நாள் வாழலாம். நம்முடைய இந்த தமிழ் முற்றத்தின் நிறுவனர் மானனீய மாண்புக்கும் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய மானசீக குரு வழிகாட்டி நம்முடைய நலன் விரும்பி நம்மை எல்லாம் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே 94 அகவையிலே இன்று இந்த அமர்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா 100 ஆண்டுகள் மட்டுமல்ல, 150, 200 ஆண்டுகளும் வாழ்ந்து ஒரு வரலாறை படைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய கைத்தட்டல் எனக்கல்ல, ஐயா அவனுடைய அகவை அந்த வானுலகத்திற்கே கேட்க வேண்டும். ஐயா அவர்களை முதலில் வணங்கி, மிகச்சிறந்த நிறுவனர், தலைவர், இப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் ஒரு அழகான கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர், செயற்குழுன்னு எத்தனை பேர். ஐயா அவர்களுடைய சொல்லுக்கே வாங்கன்னு சொன்ன உடனே நான் வந்தப்ப 14 பேர் கூட இல்லை, ஆனா இப்ப அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருச்சு. இதுதான் தக்க தலைவர். இப்படிப்பட்ட சிறந்த தலைமைக்கும் பெருமைக்கும் உரிய இந்த தமிழ் முற்றத்தினுடைய அனைவரையும் நான் மனதார வரவேற்று இந்த தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற தலைப்பிற்குள்ளாக நான் நுழைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, தமிழ் முற்றத்தை சொல்லியாச்சு, வேதாந்தம் ஜி ஐயாவை சொல்லியாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு. நான் உங்களுக்கெல்லாம் அறிமுகமாய் இந்த 10 நிமிடத்திற்கு காரணம் யாருன்னு சொல்ல வேண்டாமா? ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 8 என்கின்ற எண்ணிற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த நிகழ்விற்கும் 8 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு நான் வருவதற்கு காரணமானவர் எனக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானவர். ஆம், அவருடைய புன்னகை,
புன்னகை மைந்தன் புவித கண்ணன். அவருடைய முகமே எல்லாத்தையும் மகிழ்விக்கும். அவருடைய சொல் கடுஞ்சொல்லா இருக்கவே இருக்காது, கலை சொல்லா மட்டும்தான் இருக்கும். எப்பொழுதும் என்னை நீ நல்லா இருப்ப மணிகண்டா, நீ நல்லா இருப்ப மணிகண்டா, நல்லா இருப்ப மணிகண்டா அப்படின்னு வாழ்த்துக்கிட்டே இருப்பார். அவர் அலைபேசியில என்னிடத்துல பேசினாலே உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நல்ல காலத்தை இன்று எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்லவர், பெரியவர், அதற்கு உரியவர் யாரு தெரியுமா? பேராசிரியர் யாரு தெரியுமா? தலைநகருக்கு பணியிடத்திற்காக வந்தவர். ஆனால் அவருடைய பிறப்பிடம் விருதுநகர். எல்லா இடத்திலையும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமகன், என்னுடைய குடும்ப நலன் விரும்பி பொன்கி பெருமாளையா அவர்கள் அழைத்து நான் வந்திருக்கிறேன். பரவாயில்ல, நான் உண்மையை சொல்றப்ப யாரு யாரா இருக்கும்னு எல்லாரும் ஆழ்ந்து கவனிக்கிறீங்க. எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. 7 நிமிடங்கள் கடந்துட்டேன். 40 நிமிடங்கள் ஐயா பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில தூய தமிழ்ல கலந்துரையாடல் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப தாயின் மணிக்கொடியை பத்தி 30 நிமிடங்கள் பேசலாம், ஒரு 25 நிமிடங்கள், அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடங்கள் தூய தமிழ்லயும் பேசலாம். இப்ப 7 நிமிடங்களும் நான் தமிழ்ல மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆக உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டி. நான் பிறமொழி சொல் பயன்படுத்துறேன்னா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் கவனிப்பாங்க இல்லைங்களா? ஆக உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, எண்ணுக்கு வருவோம். 8. அது என்ன 8? 8 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அறிமுகமானவர் அன்பிற்கினிய பேராசிரியர் பொன்கி பெருமாளையா அவர்கள். பிறகு 8 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு என்னென்னலாம் சிறப்புன்னு பார்த்தா, 8 திசைகள், 8 வடிவங்கள், 8 கோணங்கள், சுவாசத்திற்கு இன்றியமையாத, சுவாசத்திற்கு என்ன தேவை? இந்த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுடைய அணு எண் 8. அது மட்டும் இல்லாம இந்த சிலந்திகள், இந்த தேள்கள், இதற்குடைய கால்கள் 8. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆன்மீக மரபுகளினுடைய தர்ம மரபுகள் 8. சீன கலாச்சாரத்துல செல்வங்கள் என்று வகுத்து வைத்துள்ளது. அதை பிறமொழியில அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதற்கு தமிழாக்கம் செல்வம். அந்த செல்வங்கள் 8. அது மட்டும் இல்லாம திசைகளினுடைய பாதுகாவலர்கள், இத வடமொழியில அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான்யன், இந்திரன். 8. இந்த திசைகளினுடைய பாதுகாவலர்கள் 8. இப்படி 8 8 8ங்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த நிகழ்விற்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எனக்கு சரியாக 3-8 மணி நேரங்களுக்கு முன்புதான் இந்த அழைப்பு எனக்கு வந்தது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடிதான், நேற்று இரவுக்கு முந்தைய நாள் இரவு எனக்கு ஐயா அழைத்தார். 3 இரவுகளுக்கு, இது 3வது நாள், புரியுதுங்களா? அப்ப அந்த 3வது நாள் இப்பதான் தொடங்கி இருக்குது அவர் அழைத்ததுல இருந்து. ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள், மாதங்கள் பிறமொழி, திங்கள் தமிழ் மொழி. அந்த 12 திங்களில் 8வது திங்கள் ஆகத்து திங்கள். அந்த ஆகத்து திங்களில இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப 8க்கு இந்த நிகழ்வுக்கு எவ்வளவு கை தட்டணும்னு நினைச்சிட்டு கத்திடுங்க. அப்ப 8வது திங்களின் முதல் நாள், முதல் காரிய கிழமை அல்ல, காரிக்கிழமை. இந்த கிழமைக்கு 8க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. காரி என்றால் கிரகம், சனி கிரகம். இந்த கிரகத்தினுடைய அதிசார எண் 8. பாருங்களேன், எவ்வளவு சிறப்பான நிகழ்வா அந்த நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஆக சிறப்பான நிகழ்வை வரலாறு படைக்கக்கூடிய நிகழ்வாக மாற்றுவதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக 8 மேல 8 வச்சா எவரெஸ்டையும் எட்டி விடலாம். ஆக எவர் ரெஸ்டை அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சுறுசுறுப்பான மனிதர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நெவர் ரெஸ்ட். இது தத்துவத்துக்காக கைத்தட்டு வருங்கிறதுக்காக சொன்னேன், அதனால இந்த ஆங்கிலத்தை பயன்படுத்தினேன். ஆக அப்படிப்பட்ட 8வது திங்களில விடுதலை நாள். அப்ப இதுதான் தாயின் மணிக்கொடி அப்படின்னு பாக்குறப்ப இதுல என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு அழகான பொருண்மை கிடைத்தது. 2026 ஆகஸ்ட் திங்கள் முதல் நாள் தாயின் மணிக்கொடி என்று நான் தீர்க்கமாக இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சென்று பார்க்கிறேன். இந்திய திருநாட்டினுடைய விடுதலை கிடைப்பதற்கு எத்தனை தியாகிகளினுடைய போராட்டம். அன்பிற்கினிய பெரியோர்களே, நாமெல்லாம் இன்று தேக நலனிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் இன்று தேக நலனிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 80-100 ஆண்டுகளுக்கு முன்பு
நம்முடைய இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய தேச நலனுக்காக வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். அப்ப அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய பயணங்கள், அவங்க வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள், அவங்க வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் சற்று சிந்திப்பதற்கு இந்த தலைப்பை நான் ஒரு பொருண்மையாக நாட்டுப்பற்று, தேசப்பற்று என்று ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த விடுதலை சும்மா கிடைத்ததா? சுதந்திரம். சுதந்திரம் பிறமொழி, அதற்கு தமிழாக்கம் விடுதலை. அப்ப சும்மா கிடைச்சிருச்சா இந்த விடுதலை? 1947 ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் நாள் நள்ளிரவு இந்த பாரதத்திற்கு, பாரதம் என்பது வடமொழி, இந்தியா என்பது தமிழ், இந்த இந்திய திருநாட்டிற்கு நேருஜி அவர்கள் நள்ளிரவு பிரகடனப்படுத்துகிறார். அதிகாலை விடிகளில் மக்கள் அறிந்து கொண்டதால் ஆகஸ்ட் 15 நாளை விடுதலை நாளாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்கின்றோம். 79 ஆண்டுகள் கடந்தது. இது 79வது ஆண்டு. அப்ப 79 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப நம்ம எல்லாம் பயணிக்க போறோம். அப்ப பயணிக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப தமிழ்நாடுன்னு பார்த்தா அப்ப இந்த விடுதலையில தமிழகத்துல இருந்து எத்தனை தியாகிகள் இருந்திருக்காங்க தெரியுமா? என்னால மெய் சிலிர்த்து போறேங்க. இந்திய விடுதலை போருங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 7 பக்கங்களை புரட்டி பார்த்தேன். அந்த 7 பக்கங்களில எனக்கு 8 பெயர் கிடைத்தது. இதுவும் 8 தான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த 8 பெயர்களையும் முதலில் நான் பதிவு செய்து இந்த உரைக்குள்ளே நான் செல்கின்றேன். அதாவது இந்த விடுதலைன்னு எப்படி விடுதலை? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாமெல்லாம் பாருங்க, சிரிக்கிறோம், நிக்கிறோம், நினைச்சா சென்றுடுறோம், எங்கெங்கயோ போறோம், பேசுறோம். ஆக விடுதலை கிடைச்சது. நம்மளை விட்டு நம்ம விடுதலையா போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிக்கவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, அழுகவும் முடியாது, பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, நினைச்சது எதையுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையில் நம்முடைய இந்திய சமுதாயம் இருந்தது. நினைச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் அந்த தன்மைக்கு அப்படியே வரணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைய மக்கள் எப்படி தவித்து கொண்டு இருப்பார்கள்? இல்ல, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க வாட்ஸ்அப், ஸ்கைப்பு, பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், இதெல்லாம் ஆங்கிலம். புலனம், கீச்சகம், படவரி, தொழில்நுட்பம் என்பது தமிழ். இப்படி பிறக்கிற குழந்தை இன்னைக்கு இப்படி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு தகவல் தொடர்புக்கு எதுவுமே இல்லையே. அப்ப சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? இப்படி கூட இந்த தலைப்பை நான் மாற்றி ஒரு கோணத்திலே பார்க்கிறேன். அப்ப இந்த விடுதலை இப்படி அடிமையாக கிடந்த இந்த இந்தியா யாரிடம் கிடந்தது? ஆங்கிலேயன் எனக்கூடிய பிரித்தானியனுடைய ஆட்சியில இந்தியா அடிமையா கிடக்கு. அப்ப இந்த அடிமையா கிடந்த இந்த இந்தியாவை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்துல எத்தனை தியாகிகள், உங்களை போன்ற இளைஞர்கள், எத்தனை பெண்கள் வந்திருக்கிறீங்க. வந்ததுல அதிகம் பெண்கள் தான். நல்லாவே கை தட்டுங்க. ஆடவர்கள் 10 கூட காணும். இரட்டலுக்கு கூட ஆடவர்கள் இல்ல. பரவாயில்ல, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. இல்ல, மகிழ்ச்சி, அதுக்காக தான் சொன்னேன். சரி, அப்ப எத்தனை பெண்மணிகள் இந்த இந்தியா விடுதலையில கலந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிரித்தானியரை எதிர்த்து போரிட்ட தமிழர்களில் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அஞ்சலை அம்மாள், தீரன் சின்னமலை. அது மட்டுமல்லாம இந்த பிரித்தானிய அரசிடமிருந்து இந்த தமிழகத்துக்காக உயிர் நீத்தவர்கள், போராடியவர்கள் வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், குடிகாத்த குமரன், செக்கிழுத்த செம்மல், கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதரர்கள், பட்டியல் 100க்கும் மேற்பட்டது போகுது. இவங்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இந்த விடுதலை கிடைச்சிருச்சு இல்ல. இந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒன்றை நிலை நாட்டினார்கள். அது என்ன தெரியுமா? அந்த விடுதலை நாளை அனுசரிக்கக்கூடிய வகையில் ஒன்றை ஏற்றி கொண்டாடினார்கள். அதுதான் 3 நிறங்களிலான ஒரு கொடி. அந்த 3 நிறங்களிலான அந்த விடுதலையை உணர்த்தக்கூடிய கொடி கூட நமக்கு எவ்வளவு பொறுமையை உள்ளடக்கி இருக்குது தெரியுமா? 3 நிறம். மேல் இருக்கிறது இளஞ்சிவப்பு காவி, நடுவில் இருக்கிறது வெள்ளை, இறுதியா நிறைவா இருக்கிறது பச்சை. இந்த 3 நிறங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. அனைத்து மனிதர்களுக்கும் குருதி, ரத்தம் என்பது பிறமொழி. குருதி என்ன நிறம்? சிவப்பா. ஆக இந்த குருதி இந்த உடல்ல இயங்கலைன்னா உயிரோட்டமே கிடையாது. ஆக உயிரோட்டமுள்ள ஒரு நபர் உயிருள்ளவரை உண்மையாக இருக்க வேண்டும், உறுதிப்பட செயல்பட வேண்டும், தேவையற்ற பொருளை துறந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது காவி நிறம். அடுத்து வெள்ளை. இப்படி உயிருள்ள நபராக பொருளை துறந்து உண்மையாக வாழக்கூடிய மனிதர்கள் விடுதலை கிடைத்த இந்தியாவில் எப்படி இருக்கணுமாமா?
வெள்ள மனசு, உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கடுமையா பேசக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும். அப்ப ஒழுக்கமா உண்மையா இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படி பச்சை இயற்கையை பாதுகாத்து இந்த குமுகாயை, சமுதாயம் என்பது பிறமொழி, குமுகாயம் என்பது தமிழ், இந்த குமுதாயத்தினுடைய இயற்கை மேம்பாட்டுக்காக உண்மையான உறுதிப்பாட்டையும் சீரான செம்மையான வாழ்வின் வழிகாட்டுதலையும் கொண்டு இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த 3 நிறம். நடுவுல வெள்ளை நிறத்துல பெருசா ஒரு சக்கரம் இருக்கும், 24 ஆரங்கள். இந்த 24 ஆரங்களும் சம இடைகளில் இருக்கும். இந்த 24 ஆரங்களும் ஒரு செய்தியை நமக்கு விட்டு செல்கிறது. அறவழி முன்னேற்றம், தொடர் பயணம். அங்க நல்லா பாருங்க, இடைவெளி எல்லாம் ஒரு சீரான அமைப்பை கொண்டதா இருக்கும். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்தியர்கள் பிறழ்வு ஏற்படாம, திசை மாறி செல்லாமல் சீரான பயணத்தை, தொடர் பயணத்தை, அறவழி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது தான் அந்த 24 ஆரங்கள். அதைத்தான் இந்த தமிழ் முற்றம் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் இந்த தலைப்பு முக்கியம்னு பார்த்தா, இந்த தமிழ் முற்றம் பன்னெடுங்காலமாக இந்த குமுகாயத்தை கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் இந்த தமிழையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் சீரான வழிப்பயணத்திலே நெறிப்படுத்தி கொண்டிருப்பதில் தமிழ் முற்றத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது என்றால், தாயின் மணிக்கொடியை எப்படி நான் பார்க்காமல் இருப்பது? ஆதலால் தான் இந்த தலைப்பிற்கு நான் ஒப்புதல் கொடுத்தேன். தமிழ் முற்றம் அழைத்ததனால் தாயின் மணிக்கொடியை நான் பார்த்து பேசுகிறேன் என்றேன். சரி, இப்ப விடுதலை பேசியாச்சு. இந்த விடுதலை அப்படின்னு பாக்குறப்ப எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஒரு நல்ல தலைமை என்பது முக்கியம். அதே மாதிரி இந்த விடுதலை இயக்கத்திற்கும் ஒரு தலைவர் பொறுப்பேற்றார். எப்படி ஒரு சிறந்த தலைவர்? பக்கவாத்தியம் இல்லாத பாடல் முழுமை பெறாது, பக்கவாத்தியம் இல்லாத பாடல் முழுமை பெறாது. அது போல தக்க துணையாக, பக்க பலமாக இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தலைவர் மானனீய பெரியவர் வேதாந்தம் ஜி ஐயா அவர்கள். இதே போன்று 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்திய தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மானனீய தலைவராக மகாத்மா காந்தி அவர்கள் தேச தந்தையாக பொறுப்பேற்றார். தேச தந்தையெல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கலையேன்னு ரொம்ப கஷ்டமா கடினமா இருக்கு. குஜராத்ல போர்பந்தர்ல பிறந்தாரு, ஆனா தமிழகத்துல தலைநகர்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன். போர்பந்தரிலே பிறந்த காந்தி தமிழுக்காக, தமிழ் திருக்குறளுக்காக, அந்த உண்மை நெறியை போற்றுவதற்காக அவருடைய வாழ்வியலில் ஒரு சகாப்தத்தையே டால்ஸ்டாய் என்ற அறிஞரோடு கடந்த கலந்துரையாடலை விட்டு சென்றிருக்கிறார். டால்ஸ்டாயும் காந்தியடிகளும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டால்ஸ்டாய்ட்ட காந்தியடிகள் பேசுறார், இந்த இந்திய தேசத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுத்த மகாத்மா டால்ஸ்டாய் அவர்களை சந்தித்து பேசுகிறார். எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெளிப்பாட்டுன்னு இத்தனை தரவுகளை திரட்டி உங்களுடைய வெளிப்பாடுகள் வந்துட்டு இருக்கு, எப்படிங்க இதெல்லாம் கிடைக்குது, எப்படி இதெல்லாம் சொல்றீங்க, உங்களால எப்படிங்க முடியுது, எங்கிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு காந்தியடிகள் டால்ஸ்டாய்ட்ட கேட்கிறப்ப டால்ஸ்டாய் ஒண்ணுதான் சொன்னார். ஏன்னா இளைஞர்கள்னா ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, அவங்களுக்காகத்தான் சொல்றேன். தமிழ் நாட்டை பத்தி பேசுறப்ப நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி விட்டுடக்கூடாது இல்லையா? இந்த தமிழ் மொழியின் வேதமாக கருதக்கூடிய, உலகமே புதுமுறையாக கருதக்கூடிய முப்பால் கண்ட திருக்குறளை படித்ததால் மட்டுமே டால்ஸ்டாய் அவர்கள் இந்த உலக வரலாற்றிலே அறிஞராக தடம் பிடித்தார் என்று அவரே தன்னுடைய வாயுரையில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் மகாத்மாவிடம். அப்ப இந்த நிகழ்வின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவது, பதிய வைப்பது என்றால், நாளொரு திருக்குறளை படியுங்கள். திருக்குறளில் இல்லாததில்லை. ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது. பொது உடைமை மட்டும்தான் திருக்குறள். ஆக 1330 திருக்குறட்கள்ல எத்தனை திருக்குறள் ஒருவரால் எழுந்து சொல்ல முடியும்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தயக்கம்தான் முதன்மையா வரும். நம்மளுடைய தமிழ் வேதம். விடுதலைக்கு பொறுப்பேற்ற தலைமை பொறுப்பேற்ற மகாத்மா அவர்களுடைய கருத்து
திருக்குறளை அனைவரும் தவறாது படியுங்கள். நாள்தோறும் ஒரு திருக்குறள் படிச்சீங்கன்னா 5 ஆண்டுகள்ல முழுமையா திருக்குறளை படிச்சிடலாம். 5 ஆண்டுகள் கூட வேண்டாம், 4 ஆண்டுகள் போருமானது. அப்ப இன்றிலிருந்து இந்த 2026 ஆகத்து திங்களிலிருந்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள். நாள்தோறும் ஒரு திருக்குறளை படிக்க வேண்டும். ஏன்னா திருக்குறள்ல அறன்வரிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கும். அதுல ஒரு 10 திருக்குறள்கள் இருக்கும். அதுல முதல் திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அரண் அறிந்து மூத்த அறிவுடையவர். இங்க வந்திருக்கிறது பாருங்க, உங்க எல்லாத்துலயுமே நான் தான் ரொம்ப சின்ன பையன். அப்ப நீங்க எல்லாம் பெரியவங்களா? உங்களை நான் என்றும் கடைபிடிப்பேன். அறனறிந்து மூத்த அறிவுடையவர்கள், அறிவில் மட்டுமல்லாது அனுபவம் பிறமொழி, பட்டறிவில் பெரியவர்கள், அகவையில் பெரியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழல்களை தன்னடை வெளிப்படுத்தி சிறந்த நிலைக்கு வந்தவர்கள் நீங்கள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. உங்களை போன்ற பெரியவர்களை நட்பாக கொண்டு, உங்களை போன்ற பெரியவர்களை நட்பாக கொண்டு திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். உங்களோடு நான், உங்களின் வாழ்த்தோடு வழிகாட்டுதலோடு நான், இப்படி பெரியவர்களின் துணை கொண்டு அவர்களின் தலைமையில் வாழ்த்துதலும் வழிகாட்டுதலும் கொண்டு இயங்குகின்ற பொழுது என்னுடைய வெளிப்பாடு திறன் சரியாக வெளிப்படும் என்று வள்ளுவர் வழிகாட்டுகிறார். இத காந்தியடிகள் கடைபிடிச்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு 2-3 சம்பவங்களை நான் இங்க குறிப்பிடலான்னு விருப்பப்படுறேன். மிக உயர்ந்த பாரத்லா பட்டம் பெற்றவர், சட்டம் படித்தவர், உயர்ந்த ரக ஆடை, நல்ல கவனிங்க, உயர்ந்த ரக ஆடை, கோட்டு சூட்டு போட்டுட்டு அப்பா அப்படியே ஆங்கிலத்துல டிப்டாப்பா சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொண்ட படிப்பை படித்த மகாத்மா ஒரு முறை தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிறார். இந்த சட்டம் சார்ந்த ஒரு நிகழ்விற்காக தொடர்வண்டி பயணத்திலே வருகின்ற பொழுது இந்திய விடுதலை கிடைப்பதற்கு முன்பாக பிரித்தானிய அரசாங்கத்தை சார்ந்த அந்த ஆங்கிலேயர்கள் டக்குன்னு அவரை காலால மிதிப்பட்டு தள்ளுறாங்க. அப்படியே காலால் மிதிப்பட்ட அந்த காந்தி அப்படியே அந்த தொடர் நிலையத்திலே கீழே விழுந்து போகிறார். கீழே விழுந்து போகின்ற பொழுதுதான் ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கிறார். சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? எப்பேற்பட்ட அவமானத்தின் வெகுமான வெளிப்பாடு. தீர்க்கமாக முடிவெடுக்கிறார். இந்த அவமானத்தை அவர் தாங்க முடியாமல் எப்படியாவது இந்த இந்திய நாட்டை இவனிடம் மீட்டு எடுப்பேன் என்று முடிவெடுத்ததன் விளைவு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறின் எத்தனை போராட்டங்கள். நாமெல்லாம் இன்னைக்கு போராட்டத்துல வாழ்றோமா? சுதந்திரமா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குமே. அப்ப காந்தியடிகளுடைய தியாகத்தை நாம் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இத்தனை போராட்டம். இதுல சுதேசி மாநாடுன்னு ஒரு மாநாடு, கவனிங்க, உயர்ந்த ரக ஆடு, பாரத்லா பட்டம் பெற்றவர்களவா, மதுரையில நடக்குது. அந்த சுதேசி மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்று பேச வருகிறார். அவர் பேசுகின்ற பொழுது இதே மாதிரி இந்த மேடையில் அந்த காந்தியடிகள் நிற்கிறார். கீழே கிட்டத்தட்ட 100க்கும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளராக இருக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய ஆடை சற்று மிகவும் கிழிந்த ஆடைகளாக, தரமற்ற ஆடைகளாக இருப்பதை காண்கின்ற அந்த காந்தி அந்த மேடையிலே, அதே இடத்திலே, இந்த மக்களுக்காகத்தானே நான் இவ்வளவு பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்ப என்னுடைய மக்கள் இப்படி ரொம்ப துயரத்துல இருக்கிறவ எப்படி நான் பார்த்துக்கிட்டு நான் உயர்ந்த ரக ஆடையை போடுவதுன்னு சொல்லிட்டு அதே இடத்தில் அந்த உயர்ந்த ரக ஆடையை கழற்றி மேலே ஒரு அங்கவஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு துண்டு, கீழே ஒரு வேட்டியை அணிந்து தன் இறுதி காலம் வரையிலும் அப்படி வாழ்ந்த ஒரு மகான் தான் மகாத்மா காந்தி அவர்கள். இது கை தட்டலாம். இது சாதாரணமான வாழ்க்கையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்திய திருநாட்டிற்கு கிடைத்து அவரின் வாயிலாக நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்குன்னா இது சாதாரணமான செய்தியா? இப்படி இருந்த இந்த காந்தியடியை ஆங்கிலேயன் எப்படி தெரியுமா இழிவாக பேசினான்? அரை நிர்வாண பக்கிரி, ஆண்டி கோல பைத்தியம் என இழிவான சொற்களை, கடுஞ்சொற்களை பேசி மனதை காயப்படுத்தினான், மக்களே காயப்படுத்தினான். ஆனால் காந்தியடிகள் அந்த வருத்தங்களை எல்லாம் தன் மனதிலே வைத்துக் கொண்டு எந்த விதமான துயரங்களையும் எதிர் விளைவுகளையும் வெளிப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு நாமெல்லாம் யாராவது நம்மள ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே டக்குன்னு
சொல்ல அகட்டி பேசிடுறோம். தப்பு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அதே திருக்குறள். சொல்றது எல்லாத்துக்கும் சுலபம் தான், ஆனா சொன்னபடி செய்யறது யாரு? காந்தியடிகள் இந்த விடுதலை இயக்கத்தின் தலைவராக தன் வாழ்நாள் முழுவதும் சொன்னதையே சரியாக செய்த தலைவன். இப்படி காந்தியடிகளினுடைய தியாகத்துல அப்படியே நெருங்கி கொண்டிருக்கிறது 1947 போர் முட்டுகிறது. அந்த போரினுடைய விளைவாக ஆங்கிலேயனுடைய எதேச்ச அதிகாரத்திலிருந்து நம்முடைய இந்தியா, நம்முடைய பாரதம் மீட்டெழுகிறது, வெற்றி அடைகிறது. இந்த வெற்றியை இந்த இந்திய திருநாட்டு மக்களுக்காக 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு இந்த மக்களுக்கு நேரு மாமா என்று குழந்தைகளால் கொண்டாடப்பட்ட, குழந்தைகளை கொண்டாடிய நேரு மாமா அவர்கள் அறிவிக்கிறார். இப்படியாக இந்த விடுதலை கிடைச்சது. இந்த நேரு மாமாவை பத்தி பேசுறப்ப இவரும் நம்ம பொன்கி பெருமாளையா பார்த்தா நேரு மாமா பார்த்த மாதிரி பாத்தீங்களா, சொன்ன உடனே சிரிக்கிறார் பாத்தீங்களா. இதுக்கு தாங்க பொன்கி பெருமாளையா வேணும். எல்லாரும் கொஞ்சம் நல்லா சிரிங்க பார்ப்போம், சிரிங்க, நல்லா சிரிங்க பார்ப்போம். சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு, நீடூழி வாழ்க. இப்படி அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த மகான் நேருஜி அவர்கள். அவரும் நேருஜி தான். அப்ப இந்த நிகழ்விற்கும் இந்த இயக்கத்திற்கும் நேருஜிக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கு சரிங்களா. இப்ப 2 தலைவர்களை பற்றி பார்த்தோம். இந்த நேருஜி அவர்கள் விடுதலை கிடைத்த உடனே இந்த இந்தியாவினுடைய முதல் பிரதமராக பதவியேற்று இந்த இந்திய திருநாட்டிற்கு பல்வேறு விதமான அறத்திட்டங்களை அறிவித்து அதை நிலைநாட்டி இன்று இந்த இந்தியா பாரதத்தினுடைய மேம்பட்ட நாடாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு விதைத்த விதை நேருஜி அவர்களினுடைய விதை என்பது குறிப்பிடத்தக்கது. விதைத்தவன் உறங்கலாம், விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது. 2வது தலைவர். 3வது தலைவர் எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைவர். அவரை நினைச்சாலே பாருங்க, ஆனா அவர் சிரிக்கவே இல்லை, அவர் சிரிக்கவே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா நம்ம எல்லாம் இன்று சிரிக்க வைத்ததற்கும் சிந்திக்க வைத்ததற்கும் மிகப்பெரிய ஒரு பாடுபட்ட ஒரு தலைவர். அந்த 3வது தலைவர் யார் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் கவனிச்சு கேட்கலாம். 25 நிமிடங்கள் ஆகி இருக்கின்றது. இன்னும் 10 நிமிடங்கள் தாயின் மணிக்கொடி பாரீர் தொடர்கிறது. அந்த 3வது தலைவர் யார், யாராக இருக்கும்? நான் 6வது படித்துக் கொண்டிருக்கிற பிறகு இவரை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா மேடைகளிலும் நான் முழங்கிய தலைவர்களில் முதன்மையான தலைவர் இந்த தலைவர். அவர் யார் என்று பார்த்தோமாயானால், ஆசியா கண்டம் தன்னில் அண்ணல் காந்திக்கு பின்னே பேசியே போற்றுகின்ற பெரும் புகழ் தலைவர் இவர். உருவத்தால் ஒன்றும் இல்லா ஒரு வெறும் மனிதர் இவர். வெறும் மனிதர். இங்கே உருவமா பெரிது, தூய்மை உள்ளத்தால் எல்லாம் உள்ள ஒரு பெரும் மனிதர். தன்னையே உலகிற்கு தனிப்பெரும் துணையாய் தந்து, தன்னையே உலகிற்கு தனிப்பெரும் துணையாய் தந்து, தனக்கொரு துணையாய் கையில் தடியினை பிடித்து நின்ற மகாத்மாவே இந்த மனிதரை தன் அருகே வைத்து அழகு பார்த்தவர், காரிய பெருமை கொண்டவர். இவர் ஆய்ந்த நல்லறிவின் ஊற்று, பாய்ந்து எதிர் வெல்லும் செயல் கூற்று, ஓய்வொழிவின்றி உருண்ட சக்கரம். என்ன சுறுசுறுப்பு, என்ன துடிதுடிப்பு, என்ன பரபரப்பு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதோ அவர் யாருன்னு சொல்லிடுறேன். ஏழை பங்காளனாக, மக்களின் முடிவாக, ஏழை பங்காளனாக, தர்ம தேவனாக, கர்ம வீரராக, வாழ்ந்து சிறந்த அவர் யார்? கை தட்டிட்டீங்க. அவர் யாரு தெரியுமா? இதோ சொல்கிறேன். பாரே புகழும் தங்கராசா, பாரே புகழும் தங்கராசா, சத்திய தேரே தாங்கிய தர்மராசா, சத்திய தேரே தாங்கிய தர்மராசா, நேருக்கு நேரே நிற்கும் நேர்மை ராசா, நேருக்கு நேரே நிற்கும் நேர்மை ராசா. அவர் வேறு யாரா? அவர்தான், அவர்தான் கர்ம வீரர் காமராசா. படிக்கலைங்க,
5ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களை படிப்பதற்கு கட்டி கொடுத்திருக்கிறார். படிக்காத மேதை கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்கக்கூடிய பெருந்தலைவர், கிங் மேக்கர், இது ஆங்கிலம். தலைவர்களை உருவாக்கக்கூடிய பெருந்தலைவர். 5வது இங்கதான் நம்ம சிந்திக்கணும். 5வது படித்த ஒரு நபர் பள்ளிக்கூடம் கட்டினார். தமிழகத்துல 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தார். எத்தனை அணைகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள். அவர் முதலமைச்சரா இருந்தப்ப நான் 6ஆம் வகுப்புல அவரை பற்றி பேசி முதல்ல அவருடைய ஒரு புத்தகத்தை பரிசாக பெற்றேன். எப்படி இன்று அழகான ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்து அவருடைய வாழ்ந்தாக கிடைத்திருக்கிறது. அப்படி நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது காமராசரை பரிசாக புத்தகமாக பெற்றேன். அதுல படிச்ச ஒரு கதை. அவர் முதலமைச்சரா இருந்தப்ப ஒரு முறை மகிழுந்துல போய்கிட்டு இருக்கிறார். அப்படியே பயணத்துல இருக்கிறப்ப தொடரி சாலை தடுப்பு வருது. அந்த தடுப்பு போட்ட உடனே இவருடைய மகிழ்ந்து வருது. உடனே அந்த ஊழியர் வந்து இந்த இதை பார்த்த உடனே ஐயா எடுத்துட்டுமாங்கிறார். என்ன வேண்டாப்பா, நான் முதலமைச்சரா பார்க்காத மனுஷனா பாரு, என்ன முதலமைச்சரா பார்க்காத என்ன மனுஷனா பாரு அப்படின்னு அந்த தடுப்பு நிலை தொடர் ஊழியர்கிட்ட சொல்றார். அப்ப தொடரை வருவதற்கு ஒரு 4 நிமிடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 200 நொடிகளிலிருந்து 240 நொடிகள் நேரமாகிறது. இந்த நேரத்துல காமராசர் சும்மாவா இருந்தாரு? அப்படியே சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அப்படியே அவருடைய வலப்புறம் கண்ணு கட்ட தூரம் அப்படியே இயற்கை வயல்வெளியில அப்படியே கவனிங்க. அப்படியே வயல்வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வயல்வெளி, அந்த வயல்வெளியில ஒரு இளைஞர் அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறார். அந்த இளைஞரை நோக்கி காமராசர் அப்படியே நடைபயணம் மேற்கொண்டு அந்த இளைஞரை பார்த்து பேசுறார். தம்பி, ஸ்கூலுக்கு போலையா? அவர் கேட்டார், பள்ளிக்கு போலையாப்பா, நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். தம்பி, இப்ப காலையில 11 மணி இல்ல, பள்ளியில போய் படிக்க போனா தானப்பா, அப்புறம் வந்து வேலை பண்ணலாம்ல. அப்ப அந்த மாணவன், அந்த இளைஞன் அன்றைய முதல்வராக இருந்த காமராசரிடம் கேட்ட ஒரு கேள்வி, நான் படிக்கிறதுக்கு பள்ளிக்கு போயிட்டா சாப்பிடறதுக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னா. அந்த வினாதான் நண்பகல் உணவு திட்டம். மதியம் என்பது பிறமொழி, நண்பகல் என்பது தமிழ். மதிய உணவு திட்டம் என அரசு ஆணை அப்படித்தான் வந்திருக்குது. அதனால அந்த பெயரை பயன்படுத்துறேன். இன்று பள்ளிகளில் நாள்தோறும் அனைத்து அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் மதிய உணவு கிடைக்கின்றது அல்லவா? அதற்கு வித்திட்ட முதல் மாந்தன் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். இது மட்டுமா? அப்படியே போய்கிட்டே இருக்கு அவருடைய வாழ்க்கையில, நிறைய சொல்லலாம். ஆகட்டும் பார்க்கலாம்னு ஒரே சொற்றொடர்ல எல்லாத்தையும் முடிச்சிடுவார். காரோட்டும் முதலாளி மகனுக்கு மட்டுமா கல்வி? காரோட்டும் முதலாளி மகனுக்கு மட்டுமா கல்வி? இல்லை, ஏரோட்டும் தொழிலாளிக்கும் எட்டட்டும் கல்வி என வேருக்கு நீரூட்டும் செயலாக நமக்கெல்லாம் அன்றே சோரூட்டி தந்த கல்வி வள்ளல் காமராசர் அவர்கள். காமராசர் இப்ப நிறைவுக்கு வரணும் இல்லையா? மகாத்மா, நேருஜி, காமராசர் இவங்களெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தொழில் கவிதை, நேர்கொண்ட பார்வை, எதற்கு மஞ்சாமை என்று தன்னுடைய வாழ்க்கையில் 39 ஆண்டு காலம் வாழ்ந்து தன் உயிரை துறந்த ஒரு மகா கவி, முண்டாசு தலையில் கட்டி முறுக்கு மீசை கொண்டு பாடிய தீர்க்க தரிசி. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு கடல் வீரத்திலே தீரத்திலே குஞ்சென்று முப்பென்றும் உண்டோ, தத்தரிகடத்தோம் என இந்த குமுகாயத்திற்காக, இந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்காக அனல் கொண்டு கனல் கொண்டு பாடிய கவி வள்ளல் மகாகவி சுப்பிரமணி பாரதியார். பாரதி யார்? கேள்வி. பாரதியார் பதில். அந்த பாரதிங்கிற பேர்லயே பதில் இருக்கு பாருங்க. பார் கூண்டல் அதி. பார் என்றால் உலகம், அதி என்றால் ரசனை. இந்த உலகத்திற்கே ரசனை மிகுந்த கவிஞன் பா ரதி. பேரில் பவனி வந்து பா என்ற கவிதையை படைக்கக்கூடிய கவிஞன் பா ரதி, பார் அதி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அவன்! ஐயோ, இந்த பாரதியாரை பத்தி பேசுறப்ப எனக்காவது 31 வயசு ஆச்சு.
31 தான் ஆச்சு. 31 என்ன ஆச்சு கவனிங்க. அவனுக்கு 12 வயசு தான், 7 வயசு தான். என்ன கவிதை! பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் நாடக நடிகர். திரைப்படத்துல கூட என்னெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். நிமிர்ந்த நெல் திரைப்படத்துல கடைசியில அந்த திரைப்படம் முடிவதற்கு ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பத்திரிகையாளராக வருவேன். அது மட்டும் இல்லாம நான் மேடை நாடக நடிகர். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, இதற்கும் பாரதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த நாடகம் என்கின்ற இந்த திரைப்படம் எப்படி தோன்றியது என்றால், அன்றைய காலகட்டத்துல தெருக்கூத்து. ஆக தெருக்கூத்து பிரியன் பாரதிக்கு. ரொம்ப தெருக்கூத்து ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், 10 வயசு கூட ஆகல. வயசுங்கிறது பிறமொழி, அகவை தமிழ். அப்ப 7, 8 அகவை தான் பாரதிக்கு. படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த தெருக்கூத்தை பாக்குறதுக்காக அவங்க அப்பா விடல. இதெல்லாம் நீங்க படத்துல கூட பார்த்திருக்கலாம். ஒரு முறை அப்பா கூட அப்படியே சொல்லாம அப்படியே போயிட்டான். அந்த தெருக்கூத்தை பார்த்துட்டே இருக்கிறப்ப அவன் எழுதுற எழுத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படியே அவனுடைய வாழ்க்கை கலைகளிலும் கவிகளிலும் பாடல்களிலும் தமிழ்களிலும் அப்படியே போயிட்டே இருக்கு. 12 அகவையில திருமணம் ஆயிடுத்து. 17, 18 அகவையில அவன் குடும்பஸ்தன் ஆயிட்டான். நல்லா கவனிக்கணும். 20 அகவை கூட ஆகல. அவனுடைய இல்லத்துல அவன் வாழ்ந்த வரைக்கும் யாரு போனாலும் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதனுக்கெல்லாம். வயிற்றுக்கு சோறில்லைன்னு ஜகத்தினே அழித்த. ஜகம் என்றால் உலகம். ஒருத்தனுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இல்லைன்னு இந்த உலகத்தையே அழிச்சிடுவானாமா. அவன் கவி வரி சொல்றாரு. அப்ப உணவு எவ்வளவு முக்கியம். இங்க நான் வந்த உடனே என்னை அப்படியே உபசரிச்சு எப்படியே இந்த அடுக்குலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அழகான சுவையான எனக்கு விருந்தோம்பலை உணவாக படைத்த இந்த தமிழ் முற்றம் அமைப்பிற்கு நான் பாரதியின் வழிகொண்டு நன்றியை மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். பாரதி வாழ்ந்த பொழுது பாரதியினுடைய இல்லத்திற்கு யாரு போனாலும் செல்லமா 2 பேர், செல்லமா 5 பேர். இன்னைக்கு பேர் சொல்ல முடியுதா? பேர் சொன்னா அங்கிருந்து எது வரும்னு தெரியாது. இந்த புன்னகை பல அடிகளை காமிக்கிறது. ஒரு அம்மா, இதெல்லாம் உண்மையை சொல்லிடாதீங்க, இது உண்மையை சொல்ற இடம் இல்லைன்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆக எல்லாத்துக்கும் அவன் கையில ஒண்ணும் இல்லை, அவன் வச்சுக்கல. ஆனா அவனுடைய மனசுல எல்லாம் இருக்கு. அப்படியே வாரி கொடுத்தான். அக்ரஹாரத்தில் வாழ்ந்தான், உயர்ந்த குலத்தில் புரிந்த ஒரு அந்தனர், பிராமணர், உபநயனத்தை வேதங்களை படித்த பாண்டித்யன். நானும் எஜுர்வேதத்தை படித்திருக்கிறேன். ஆக எனக்கும் பாரதிக்கும் தொடர்பு இருக்கிறது. அக்ரகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். வேத உபன்யாச பாராயணங்களுக்கெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப மனிதர்களை மதித்ததோடு விலங்குகளையும் மதித்தான். அப்படியே விலங்கு தூக்கிட்டு வருவான். அதை மத்தவாள்லாம் தப்பா பேசுறான். சரி, அது ஏதோ அறியாமை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அப்ப ஒரு பாடல் எழுதுறான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் 9வது படிக்கிறப்ப இந்த பாடலை பாடி 2வது பரிசு வாங்கிட்டேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் பாட்டு வரும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, 4வது தொகுதி பல்சுவை பாடல்கள்ல தனிப்பாடல்கள் அப்படிங்கிற இடத்துல பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். அதுல 3வது சரணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்று வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் மதிக்கணுங்கிறத ஒரே பொருள். அதை எவ்வளவு அழகா ஒரு பாட்டா சொல்லிட்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு அவன் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்திற்கு அவன் அறியவில்லை. ஆனால் அவன் இறந்த பிறகு அவனுடைய எழுத்துக்கள் இன்று இந்த உலகை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது, செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாரதியை படிச்சா யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க, பயம் வந்து தெரியுமா? அவர் கை தட்டிட்டார், மகிழ்ச்சி. பாரதியை பத்தி இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, உயர்ந்த குலத்தை பிறந்து சாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் அவனுக்கு தெரியல. மனிதன் மனுஷாலா பாருங்க. பகவத்கீதை சொல்றது இல்லையா, எத் பாவனா தத் பவதி இல்லையா? தெய்வேனா மனுஷ ரூபேனா. ஆக தெய்வம் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு மனிதனுடைய நல்ல செயலின் வாயிலாக அந்த தெய்வ காட்சியை நாம் பார்க்கலாம். எப்படி நாம் மானனீய வேதாந்தன்ஜி அவர்களை தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, கவனிக்கணும், கடவுள். இந்த சொல் தமிழ்ல 2 பொருளை உரித்தாக்கும். கடவுள் என்றால் இறைவன், தெய்வம். இன்னொரு பொருள் கடவுள். இப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நம் மனதிற்குள் உள்ளே கடக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில தூய்மையான செயல்களை செய்வதற்காக. அதனாலதானே பாருங்க,
அவர் கூட சொன்னார், அவரே சொன்னார், ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன், என்னால முடியலன்னு. ஆனா 35 நிமிஷமா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்காருன்னா அந்த கடவுள் அனுகிரகம் நேக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப வாழும் மனிதரை, சிறந்த நபரை பாரதியாரின் வழி கொண்டு கடவுளாக காண வேண்டும். ஒரு சில பேர் தான், எல்லாரும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்படி கடவுளாக மக்களை பார்த்து கொண்டிருந்த பாரதி இந்த குமுகாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை எல்லாம் தவிக்க முடியாமல், பொறுக்க முடியாமல், தன் குலத்தையே காசிக்கு சென்று கங்கை நீர்க்கரையில், கங்கை நதிக்கரையிலே அந்த உபநயனம் செய்த இந்த யக்ஞோப வீதத்தையே துறந்து அந்த மானுடத்தினுடைய குலத்தை. காரணம் இந்த மக்களினுடைய செயல், தவறான செயல். அப்ப இந்த விடுதலை திருநாளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நாம் ஒரு உறுதிப்பாட்டினை எடுக்க வேண்டும். பாரதியிலிருந்து நேர்மையை தவறாது, பொய் சொல்லாது, உறுதி கொண்ட மனப்பான்மையோடு, அச்சம் தவிர்த்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த விடுதலைக்கு போராடிய பாரதியாரின் வழி இந்த மேடையிலே நான் பதிவு செய்கிறேன். நிறைவாக இவங்களெல்லாம் பாதி பேர் பார்க்கவே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, படிச்சதுதான். ஆனா கடைசியா ஒருத்தரை பார்க்கணும்னு அழகா கடிகாரத்தை பாக்குறீங்க, ஒரு 5 நிமிடம் முடிச்சிருங்க. இந்த கடைசியா நான் பேசக்கூடிய ஒரு தலைவர், இவர் விடுதலைக்காக போராடியவர் அல்ல, இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக தன்னுடைய வாழ்க்கையை அழகாக வடிவமைத்த ஒரு மேதை. இவர் 5வது படிச்சுட்டு இருக்கார், நல்லா கவனிக்கணும். 5வது படிச்சுட்டு இருக்கிறப்ப அவருடைய ஊர்ல ஒரு கடற்கரை, அந்த கடற்கரைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே கீழிருந்து மேல வானத்தை நோக்கி அப்படியே ஒரு பறவை மேல் நோக்கி பறக்கிறது. அப்பொழுது இளைஞராக இருந்த இவரனுடைய மனதில் ஒரு பெரும் அவா என்றால் விருப்பம், ஆசை என்றால் பிறமொழி, அவா என்றால் தமிழ்ச்சொல். பாருங்க, நான் எத்தனை தமிழ்ச்சொல் சொல்லிட்டே இருக்கேன் என்னுடைய பேச்சுல. கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப 18 தமிழ்ச்சொல் சொல்லியிருப்பேன். 18 தமிழ்ச்சொல் சொல்லியிருப்பேன். அப்படி 5வது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் கடற்கரைகளை அப்படியே சென்று கொண்டிருக்கிற பொழுது, அழகான மாலை பொழுதுல, பொன் மாலை பொழுதுல அப்படியே அந்த கடற்கரையினுடைய தரைமட்டத்திலிருந்து மேல் நோக்கி வானத்தை நோக்கி ஒரு பறவை பறக்கிறது. அன்று இந்த இளைஞருடைய மனதுல ஒரு பெரும் அவா எழுகிறது. அந்த அவா என்னவென்றால், நானும் வானத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்று. இந்த சின்ன குழந்தைகளுக்கு, இப்ப எல்லாம் பெரியவங்க இருக்கீங்க, உங்களுடைய வீட்டிலும் ஒரு மகன் மகள் இருப்பாங்க. இந்த மகன் மகள் 2 பேர்த்துக்கிட்ட என்ன விருப்பம் இருக்குங்கிறது பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தினுடைய தாய் தந்தையர் தன் மக்கள் செல்வங்களை 10 மாதம் சுமந்தெடுத்து பெற்ற அந்த தாயினுடைய வலி எனக்கு கிடையாது. ஆனா அந்த தாயினுடைய வலியை ஒரு மகனாக என்னால் உணர முடியும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை, தாய் தந்தையரே முதன்மையான தெய்வம். இன்றைய மகன் மகளுக்கு அப்பா அம்மா தான் முன்னறி தெய்வம்னு தயவு செய்து உங்களை நான் கையை மேலே தூக்கி வணங்கி கேட்கிறேன். பெற்றோர்களே, பெரியவர்களே, இந்த விடுதலையை பற்றி நாம் கேட்கின்றோம், பார்க்கின்றோம், படிக்கின்றோம். ஆனா நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க மறக்கிறோம். உண்மைங்க. என்ன ஒரு ஆசிரியர், பல்லாயிரக்கணக்கான இளைஞருக்கு நான் தமிழ் பயிற்றுவித்திருக்கிறேன். அதை பத்தி பேசினா நேரம் போயிடும். ஆக முதலில் அம்மா அப்பா என்று அந்த குழந்தையினுடைய வாயில் சொல்ல பழக்குங்கள். மம்மி என்றால் பேய் என்று பொருள், சிரிப்பதற்கல்ல, சத்தியம். அகராதியை புரட்டி பாருங்கள். உங்களுடைய குழந்தை மம்மி பேயே சொல்லுது. இன்னைக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அவ இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு கடினப்பட்டு, இத்தனை உழைத்து உங்க குழந்தைகளை நீங்க தப்பாவா வளர்ப்பீங்க? சத்தியமா கிடையாது. ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியத சரியா அந்த பருவத்துல அவங்களுக்கு சொல்லலைன்னா தப்பா போயிடும். இதை மறந்துடக்கூடாது.
அப்படி இந்த இளைஞனுடைய மனதுல பெரும் அவா. ஆனா வீட்டுல கஷ்டம். 6வது படிச்சுட்டு இருக்கிறப்பவே அவருடைய வீட்டுல வீடு வீடா நாளிதழ் போட்டார். பேப்பர் என்பது பிறமொழி, நாளிதழ் என்பது தமிழ். வீடு வீடாக வீதி வீதியாக நாளிதழ் விநியோகம் செய்து கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்திலே உலகமே அறியக்கூடிய வகையில் வீடு வீடாக வீதி வீதியாக வரக்கூடிய அனைத்து இல்லங்களிலுமே நாளிதழை எடுத்து பார்க்கக்கூடிய முதன்மை பக்கத்திலே முதல் பெயராக இவருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது. அந்த அளவில் உயர்ந்த ஒரு பெரிய மனிதர் இவர். அவர் யாராக இருக்கும்? இந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த பெரும் தகை அவர். 84 ஆண்டுகள் இளைஞர்களுக்காகவே தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த தீர்க்கதரிசி அவர். இவரை நீங்கள் அதிகமாக படிக்கலாம். இவருடைய சிந்தனைகளை அவ்வப்பொழுது கேட்கலாம். இவரை நினைத்தால் இவர் வாழ்ந்த பொழுது சந்திக்கலாம். இவரனுடைய புத்தகங்களினுடைய பக்கங்களை நீங்கள் எது வேண்டுமோ எடுக்கலாம். அப்படியே அந்த கருத்தை தன் மனதிலே பதித்து உங்கள் வாழ்க்கையில் மாலையாக தொடுக்கலாம். இவரிடமே வேண்டுமென்றால் நேரடியாக உங்கள் ஐயங்களை கேட்கலாம். அவரும் அதற்கு விடை விளக்கலாம். அவர் விளக்கியபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். நீங்கள் நினைத்தால் அவராகவே வாழ்க்கையில் ஆகலாம். அவர்தான் பாரதத்தின் முதல் குடிமகனாக உயர்ந்த அப்துல் கலாம் அவர்கள். நினைச்சு பாருங்களா, அட்ரா சக்க ஒரு சொல் எவ்வளவு அழகா. தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி பாருங்க. அமிழ்து என்று பொருள் இருக்கு. அமிழ்தம், அமிழ்தம் என்றால் சுவை. ஆனா இன்னைக்கு தமிழ் எப்படி இருக்கு? இந்த நாட்டுல என்னுடைய ஒரு ஆய்வு, இருக்கிறது என்ற ஒரு சொல், இருக்கிறது என்ற ஒரு சொல் நம்முடைய தமிழ்நாட்டுல 6 மண்டலங்கள், 6 மண்டலத்துல 6 விதமா பேசுவாங்க. இருக்கிறது, இருக்குது, இருக்கு, இருக்குது, இது இங்கதான் இங்கதான். வழக்கு ஒழிந்து போகிவிட்டது மக்களே. ஆனால் விடுதலை கிடைக்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் இப்படிப்பட்ட தமிழ் இல்லைங்க. தாய் நாட்டை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தாய் மொழியை பற்றி நாம் சிந்திக்காமல் இருப்பது தவறு. ஆக நம்முடைய விடுதலையை வாங்கி கொடுத்த தேச மகாத்மா, தேசத்தந்தை காந்தியடிகள் அவர் தொடர்ந்து அவர் வழியிலே நேரு மாமா பின்பற்றி காமராசர் வழிவந்து பாரதியாரை பதிய வைத்தனார், அப்துல் கலாம் அவர்களை படித்தனார். இவர்கள் அனைவருமே தாய்மொழியை விடாதவர்கள். அப்ப தாய்மொழினா பாதி பேருக்கு என்னன்னே தெரியல. இந்த தாய்மொழி நிறைவா சொல்றேன். நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பேசலாம்னா நீங்க கை தட்டலாம். பரவாயில்ல, 7 நிமிடம் பேசலாம்னு சொல்லிருக்கிறீங்க. இது நிறைவா? ஆக நண்பர்களே, இந்த தாய்மொழி, இந்த 5 தலைவர்களும் கவனிக்கணும். தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பொருண்மையின் கீழாக இந்த தலைவர்கள் நமக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நாட்களிலும் அனைத்து செயல்பாடுகளிலும் நல்ல தகவல்களை, அவர்களுடைய அனுபவங்கள், அனுபவம் என்பது பிறமொழி, பட்டறிவு என்பது தமிழ் மொழி. அனுபவம் என்பது பிறமொழி, பட்டறிவு என்பது தமிழ் மொழி. அவர்களுடைய வாழ்வியல் பட்டறிவுகளை இந்த மேடையில் என் உரை வாயிலாக சில பதிவுகளாக தந்திருக்கிறார்கள். இந்த 5 தலைவர்களுமே தாய்மொழியை ஒதுக்காதவர்கள், விலக்காதவர்கள். நான் இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்கின்றேன், நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் பிற மொழியை நிராகரிப்பவனோ, ஒதுக்குபவனோ, விலக்குபவனோ கிடையவே கிடையாது. நான் வடமொழியில் கிரந்தத்தில் வேதம் பயின்றவன், சமஸ்கிருதத்தை பயின்றவன். சமஸ்கிருதம் படிக்கும் பொழுது ஹிந்தியையும் படிப்பதற்கு, வாசிப்பதற்கு கற்றுக்கொண்டவன். இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டரசின் வரலாற்றிலேயே தமிழ் பற்றாளர்களை ஆய்வு செய்த பொழுது மதிப்பெண் அடிப்படையில பல்லாயிரக்கணக்கான விண்ணப்பங்களை பரிசீலித்து அனைவரிடம் அவருக்கே தெரியாமல் பேசி அந்த அழைப்பை பதிவு செய்து அதற்கு மதிப்பெண் போட்டார்கள். அந்த மதிப்பெண்களிலே 3 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டன 2020ஆம் ஆண்டு. அதுல 3வது இடம் திருச்சி,
இரண்டாவது இடம் அரியலூர், முதல் இடம் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூரிலே அதில் தேர்வானவன் அடியேன். இது வரலாறு. ஆமா, நீங்க எல்லாமே அந்த நாளிதழில் படிச்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல் தூய தமிழ் பெற்றாளர் விருது பெற்றவர். இன்னைக்கு நம்முடைய வழிகாட்டுதல் ஐயா அவர்கள் பேராசிரியர்கள் மிக அழகாக சொன்னார்கள் அல்லவா, தூய தமிழ் என்கின்ற பொருண்மையில பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நான் பிழையின்றி தமிழ் பேச, எழுத, படிக்க வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இளைஞர்களை தமிழில் பேச வைத்து, தமிழில் எழுத வைத்து, தமிழில் வெளிப்பட வைத்திருக்கிறேன், பிழை இல்லாமல். என்னுடைய 15 ஆண்டு கால கல்வி பட்டறிவு பயணத்திலே இதெல்லாம் நிகழ்ந்துள்ள பதிவின் காரணமாக இன்று பொன்கி பெருமாள் ஐயா அவர்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு என்னை அன்போடு அழைத்திருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தமிழ் எனக்கு கொடுத்த இந்த மாண்பை நிறைவாக உங்களிடத்திலே பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கண்டது தமிழ். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு முப்பால் கண்டது தமிழ். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நாலடியார் கொண்டது தமிழ். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்முக தனிச்சிறப்புகளை கண்டு கொண்ட ஒரு மொழி இந்த உலகில் உண்டு என்றால் அது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஒவ்வொரு மொழியும் பிறந்த பிறகு சிறக்கும். ஆனால் பிறந்து சிறந்த மொழிகளிடையே சிறந்தே பிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. வலைதள குறிப்பு, நான் தமிழ் முற்றம் குழுவில் நானும் இருக்கிறேன். அந்த வலைதளத்தை நான் பதிவு செய்யறேன். சொற்குவை.com. இது வலைதள குறியீடு. இதை நான் மாத்தி சொல்ல முடியாது. சொற்குவை.com. இதை தமிழ்லயும் நீங்க பதிவு செய்யலாம், ஆங்கிலத்திலையும் பதிவு செய்யலாம். அதுக்குள்ள போயிட்டு நேரடியா அதுல அகராதி அந்த தரவுகளுக்கு போனீங்கன்னா என்ன சொல் உங்களுக்கு ஐயமா இருக்கோ, சந்தேகம் பிறமொழி, ஐயம் தமிழ், அந்த சொல்ல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அந்த சொல்லுக்கு நேரடியான சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு அதுவே காமிக்கும். அது இலக்கியத்துல எங்கெங்கெல்லாம் வந்திருக்கின்ற அந்த இலக்கிய குறிப்பும் காமிக்கும். கிட்டத்தட்ட அந்த இணைய அகராதியில் 16 லட்சங்களுக்கும் மேற்பட்ட, அதாவது 16 லட்சங்களுக்கும் மேற்பட்ட தூய தமிழ் சொற்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நம்ம 16 சொற்கள் கூட பேசுறது இல்லை, கவனிக்கணும். ஆக அந்த 16 லட்சங்கள்ல நாள்தோறும் 10 சொற்களை நம்ம கண்டறிந்தாலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு 3650 சொற்களை நாம் கற்றுக்கொள்வோம் ஒரு ஆண்டிற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் 100 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது எப்படியோ 30 லட்சங்களுக்கு போயிடும். அப்ப படிச்சிடலாம். அப்ப வாழ்நாள் முழுவதும் தமிழை படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இந்த பிறவி கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஆக அந்த சொற்குவை.comல அந்த அகராதி தேடல்ல போய் உங்களுக்கு என்ன சொல் ஐயமோ அந்த சொல் ஆங்கிலத்திலயும் நீங்க போடலாம், தமிழ்லயும் நீங்க பதிவு செய்யலாம். பதிவு செய்து அந்த தேடுக அப்படிங்கிற அந்த சர்ச் தொட்டிங்க சொடுக்குனீங்கன்னா, சொடுக்குதல் அப்படின்னா அதை தொடுதல், சர்ச் பண்றது. அதுல அப்படியே அந்த தேடுபொருளை போய் அதை தேடி அதுக்கான தமிழ் சொல்லி கொடுக்கும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த தூய தமிழ் கலந்துரையாடலில் நிறைவாக பதிவு செய்கிறேன். குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வலைதள பக்கத்தினுடைய முகவரியை நான் தமிழ் முற்றம் புலனக்குழுவில பதிவு செய்றேன். இந்த தமிழ் மொழி எப்படி தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள் ஒரே நிமிடத்தில். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வரிகளுக்கு இணங்க அந்த தமிழை உங்களுக்கு தேன் மதுரமாக செவிகளுக்கு இன்பம் பயக்கக்கூடிய அந்த சுவையை என் நாவினுடைய உரையாக ஒரே நிமிடத்தில் தருகிறேன், சுவையுங்கள். தமிழ் எப்படி தெரியுமா? 10,000 பாடல்கள் கொண்ட கம்பராமாயணம், 1330 திருக்குறட்பாக்கள், 96 வகை சிற்றிலக்கியங்கள், 64 ஆய கலைகள், 63 நாயன்மார்கள், 14 மேல் கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 12 திருமுறைகள், 10 பாட்டு, 8 தொகை, 7 சமய குறவர்கள், 6 பொழுதுகள், 5 காப்பியங்கள், 4 மறைகள், 3 மூர்த்திகள், 2 காப்பியங்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என நம்மையெல்லாம் உயர்த்தி பார்க்கின்ற ஒரே மொழி நம் மொழி, உயர்தனி செம்மொழி, தாய்மொழி தமிழ் மொழி மட்டுமே. இப்ப கைத்தட்டுங்க நல்லா.
ஆக தமிழ் மொழியில எல்லாரும் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கன்னு இந்த தாய் திருநாட்டினுடைய பற்றை கொண்டாடக்கூடிய விடுதலை திருநாளில அந்த நாளினுடைய இந்த அமர்வை முன்னிட்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கெல்லாம் உரத்த சிந்தனையாக நான் உறக்க சொல்லியிருக்கிறேன். நான் உறக்க சொல்லியிருக்கின்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய நாடி, நரம்பு, மஜ்ஜை, குருதி அனைத்து சுற்றுகளிலும் இப்பொழுது ஊடுருவி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அந்த ஊடுருவி கொண்டிருப்பதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நாளை முதலே செயல்படுத்துங்கள், அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற தலைப்பிலே பேசியிருக்கின்றேன். அதை நீங்கள் எல்லாம் சுவைத்திருக்கிறீர்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த வன்னிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிரிலே தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தில் விளைவிக்கும் நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு இருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். தமிழ் எங்கள் உரிமைக்கு பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க குளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். என்ப தமிழ் எங்கள் வளமிக்க குளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நம்மோடு நீங்க பேசுறது ஆர்வம்